மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே, பிச்சைக்கார தொண்டர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்மா தாயே வணக்கம். என்னையா ஹால்ல யார விடுறதுங்கிற யோசிச்சே இல்லையா சார்? ஏதோ உதவி கேட்பார் சங்கம்னு பணத்தை கட்டிட்டு போனாங்க. கடைசியில பார்த்தா பிச்சைக்கார கூட்டமா இருக்கு சார். ஒரே நாட்டம். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எல்லா இடத்துலயும் பிராமணர்களை தமிழ்நாட்டுல நீ தமிழனே இல்ல எதுக்கு சான்ஸ்கிரிட்ல பூஜை பண்றேன்னு சொல்றாங்களே. அதுக்கு என்னப்பா? வெளிநாட்டில் எப்படியோ தெரியாது, ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் புரியாத மொழியில் நாங்கள் எதுக்கு மந்திரத்தை கேட்கணும், நம்ம தாய்மொழியான தமிழ்லேயே நீங்கள் மந்திரம் சொல்லுங்களே அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. ஈழத் தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. நான் கனடாவில பார்த்தேன், ஜெர்மனில பார்த்தேன், யூரோப் நிறைய பார்த்தேன், யூகேல பார்த்தேன். என்ன அழகா செய்றாங்க தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அது நினப்பு. அந்த வேத முழக்கத்தோட அவங்க அந்த கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு இடத்துக்கும் நான் தான் கோயில்னா ரொம்ப பிடிக்குமாச்சே போய் நிக்கிறேன். அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? ஒவ்வொரு இடத்துக்கும் நான் தான் கோயில்னா ரொம்ப பிடிக்குமாச்சே போய் நிக்கிறேன். அவன் இங்கேயும் துண்டை விரிச்சு பிச்சை தான் எடுத்தா அங்கேயும் போய் அதான் செய்வா. 4 பேர் எப்படியோ பேசிட்டு போறா. அதையெல்லாம் நாம நாய் குறைக்கிறது நினைச்சு அப்படியே கடந்து போயிடுவோம். மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மானம் எல்லாமே இருக்கணும்யா. நீ ஒரு மனுஷனா? என்ன தவிர அங்க இருக்கிறது சுத்தி எல்லாம் குறைச்சிட்டே இருக்கு. காய்ச்சின கம்பி எடுத்து வந்து வாயில வச்சு இழுத்த உதடு தண்டை வாழ மாட்டு தூங்கி போயிரு. நான் சண்டை போடுறேன் வர என்ன நீங்க ஊக்குவிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்ன நீங்க பின்ன அடைய செய்யாதீங்க. ஆமா, பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்துக்கிட்டு. இதை எதுக்கு சொல்றேன்னா, அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. அந்த வைதீக பிராமணர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் அந்த மரியாதையும் எல்லாரும் ஒரே சமூகம். அவங்க கொடுக்கிற அந்த மரியாதை சாமின்னு கொஞ்சம் மரியாதை. அடச்சா, கொஞ்சம் மிஸ் ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாலே. நீ பாக்கலையா? அப்ப நீ பாத்தியா? அவங்க கொடுக்கிற அந்த மரியாதை சாமின்னு கொஞ்சம் மரியாதை. ஓ, கும்புற நினைப்போ நம்ம பேராதான். எத்தனை காலத்துக்கு தான் நாங்களே உங்களை பார்த்து கும்புரன் சாமின்னு தெரியுது. பதிலுக்கு நீங்களும் எங்களை பார்த்து கும்புரன் சாமின்னு சொல்லணும்ல. நான் தெரியாம கேக்குறேன். டேய், தெரியாதுன்னா விட்டுற, அப்புறம் ஏன்டா சொல்ற? ஈழத் தமிழர்களோட நீங்களாம் தமிழர்களா? என்ன நக்கல் பண்றியே? அடிச்சனா வாயில் நுர கிளம்பிடும். அவங்க அந்த இதெல்லாம் முடிச்சிட்டு வெளியே எல்லாரும் சேர்ந்து சமபந்தி போஜனமா தான் சாப்பிடுறாங்க. ஆஹா, வெளிநாட்டில் பிராமணர்கள்லாம் சமபந்தியில் உட்காந்து சாப்பிட்றாங்களாம். வெளிநாட்டில் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா அங்கே இருக்கிற அரசாங்கம் ஏதாவது பண்ணிடும். அதனால அங்கே சமமாக உட்காந்து தான் ஆகணும். ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி கிடையாது. பக்கம் போய் நின்னாவே தல்றாம்பின்னு சொல்றவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்களா? ஏன்னா நம்ம ஆண்ட பரம்பராடா. உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரிய வை. சரி, ரேஷன் கடை 3 நாள் மூடிடுவான், நான் வரப்பா. ஈழத் தமிழர்களை விட உங்களுக்கு எல்லாம் தமிழ் பற்று அதிகமா? இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனை தலையிடாத. ரோடு, மொழி, இனம், மலைன்னு தலையிட்டு பிச்சை எடுத்துறாத. உன் வேலை டிக்கெட் கொடுக்கறவன அத முதல்ல பாறா. ஈழத் தமிழர்களை விட உங்களுக்கு எல்லாம் தமிழ் பற்று அதிகமா? நீ அறிவாய் சாப்பிடுற மரியாதை கூட்டி போயிரு. அவங்க கொடுக்கிற அந்த மரியாதை சாமின்னு கொஞ்சம் மரியாதை. ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அதிகம்டா. இதுல கோவில்ல வேற உங்களுக்கு மரியாதை இருக்கடா. வெளிநாட்டுல பிராமணர்கள் நல்லா மரியாதை கிடைச்சுனா நீங்க வெளிநாட்டுக்கே போயிருங்க மேடம். இங்க எதுக்கு இருக்கீங்க? தம்பி, நான் இங்க நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? அவதூறும் பொய்யும் சொல்லி இங்க எவ்வளவு? நீ பொய்யே சொல்லல, எல்லாம் மெய் தான் சொல்றேன். நீங்க தானே பிரிட்டிஷ்காரனுக்கு சேவகம் பண்ணி அவங்களுக்கு துபாஷியா வேலை செஞ்சு மினிஸ்டரா வேலை செஞ்சு அவங்களுக்கே வேலை செஞ்சு நான் உடனே கேட்பேன், சரிப்பா நாங்க தான் அவங்களுக்கெல்லாம் மினிஸ்டரா போயிட்டோம், ஓகே ஒத்துக்கிறேன். கூட்டி குடுக்கல ஆசைப்பட்டவனோட சேர்த்து வச்சேன்டா. அதுக்கு பேரு மாமா வேலை தான்டா. நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? பட்டாளத்துல இருந்தது ஓம் தாத்தா, சமைச்சு போட்டது ஓம் பாட்டி, உங்களுடைய ஆட்கள் தானே அங்க அவங்களுக்கு துணி துவைச்சு போட்டாங்க, ஷூ மடிச்சு கொடுத்தாங்க. உங்களுடைய மூதாதையர்கள் தானே அவங்களுக்கு பயிர் செய்து சாகுபடி செய்து சோறை அமைச்சு அனுப்பி வச்சீங்க, துணிகளை நெய்து கொடுத்தீர்கள். எல்லா வேலையும் நீங்க தானே செஞ்சீங்க. ஓல்டு பெக்கர், என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா?
உனக்கு பிச்சை போடுறதே பாவம். ஓடி போயிரு. அதாவது அடுத்தவர்களை படிக்க விடாம தான் மட்டுமே படிச்சுக்கிட்டு பிரிட்டிஷ்காரர்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு துபாஷி வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இவங்க மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. ஆனா படிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லாத மக்களை போய் நீங்க ஷூ மடிச்சு கொடுத்தீங்க, துணி துவச்சி போட்டீங்க அப்படின்னு தன்னோட சாதிய வக்கர புத்தியை வெளிப்படுத்திருக்கிறாங்க கஸ்தூரி. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு. சுதந்திரமே வேணாம், நீங்களே இருந்துருங்க ஒருத்தர் கேட்டாரு. பெரியார் சுதந்திரம் வேணான்னு சொன்னதுக்கு முதல் முக்கிய காரணமே பிராமணர்கள் தான். உங்க ஆட்சி போயிடுச்சுன்னா ஆட்சி அப்படியே அவங்க கையில மாறிடும், சாவி உங்ககிட்ட இருந்தா அவங்க கிட்ட மாறுது, அவ்வளவுதான் அப்படின்னு தான் பெரியார் சுதந்திரத்தை பத்தி கருத்து சொன்னாரு. இந்தியாவிலேயே முதல் முறையா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எதிர்த்து தமிழ்நாட்டில் தான் வேலூர் மாவட்டத்தில் சிப்பாய் புரட்சி நடந்தது. அதை தொடர்ந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காங்க. நீங்க சொல்ற பிராமணர்கள் என்ன பண்ணாங்க? இல்ல பிராமணர்களுக்கே ஒரு இயக்கமா செயல்படுற RSS என்ன பண்ணாங்க? தம்பி, RSS வரலாறு படிக்கணும். அவருக்கு ஆதரவா தான் அவங்க முதலாளி மோடி செயல்பட்டு வராரு. அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்களா சுதந்திரத்தை பத்தி பேசலாமா மேடம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இதே தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் பிரிட்டிஷ் காலத்திலேயே சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அனைவருக்கும் கட்டாய கல்வின்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம படிப்புலையும் தொழிலையும் பிரதிநிதித்துவம் வேண்டும், அதாவது உங்களை போல பிராமணர் அல்லாதவர்களுக்கும் படிப்புலையும் வேலையிலையும் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேயே இடஒதுக்கீடு முறையை முதல் முறையா கொண்டு வந்தது தமிழர்கள் தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. போடுங்க, எது பணத்தை போடு, சண்டை போடுங்க, ரௌத்திரம் பழகு. யோ, நீ பாட்டுக்கு வாக்க வாரி விட்டுனுக்குற, அங்க போய் ஏமாடி வாங்குறது. நியாயமா பார்த்தா தமிழ்நாட்டுல மார்வாடிகளும் சைவ பிள்ளைமாரும் பிராமின்ஸும் மட்டும்தான் மைக்ரோ மைனாரிட்டி. நீங்க தான் சண்டை போடணும். என்னையா பேசிக்கிட்டு இருக்க? 3 வேளை சோத்துக்கு உணவு வச்சுட்டு போயிடாதியா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.